நான் கருப்பு படத்தில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருந்தேன். ரொம்ப உணர்வுபூர்வமாக நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கி நான் காலையிலேருந்து நைட்டெல்லாம் தூங்கலை. நேற்று படம் ரிலீஸ் ஆகலைன்றது ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. இன்றைக்கி நான் இந்த இடத்துல கருப்பு படம் திருவிழாவுக்கு வந்திருக்கேன்னு சொன்னால், நான் வேலை செஞ்ச இடத்துலையும் கூட எனக்கு ப்ரெஷர் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி இன்ஸ்பெக்ஷன் இருந்தது. நான் என் எனக்கு வேலையே கிடைக்கல. என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்னா, அப்போ இது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு படம். எல்லாத்துக்கூடையும் எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் கனெக்ட் ஆகும் அந்த மாதிரியான ஒரு படம். ஏன்னா நீங்கள் இங்கே தேட்டரில் பாருங்கள், மொபைலில் பார்க்குறதுனால பெருசாக ஒன்றும் உணர்வுபூர்வமாக இருக்காது. ஸ்க்ரீனில் பாருங்கள், எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் படம். எல்லாருமே மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். ஸோ இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும். சூரியனாக்கு பல பிரச்சனைகள், பல படம் ஒவ்வொரு படம் ரிலீஸுக்கும் தடை பண்ணுறாங்க. இது தப்பான ஒரு செயல், தவறான செயல். அடுத்தடுத்த படம் நீங்கள் என்னதான் தடை போட்டாலும் அது எல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு இடியா, புயலா, மழையா, மின்னலா, ஒரு சூறாவளியா, ஒரு சுனாமியாக இறங்குவார். ஸோ இறங்கிட்டு அவரோட பயணம் போயிட்டே இருக்கும். யாராலையும் தடுக்க முடியாது. தமிழ் சினிமாவில் நீ நம்பர் 1 ஆக்டர் யாருன்னு கேட்டால் நம்ம சூர்யா தான். ஒவ்வொரு சீன்லேயும் எனக்குள்ள கருப்பன் இறங்கினார். கருப்பர் அவர் சூர்யானா வரும்போது ஆகட்டும், ஒவ்வொரு சீன்லேயும் என்னோடய சலங்குகள் அப்படி ஆடிட்டே தான் இருந்தது. எனக்கு உணர்வுபூர்வமாக இருந்தது. எனக்குள்ள கருப்பன் இறங்கினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதனால் வரைக்கும் எனக்கு என்ன சொல்கிறேன், சாமியெல்லாம் இறங்கினதெல்லாம் கிடையாது. எனக்கு அதில் பெரிய உடன்பாடும் கிடையாது. பட் ஆனால் நானும் எல்லா சாமியும் கும்பிடுவேன். எல்லா சாமியும் எனக்கு பிடிக்கும். உணர்வுபூர்வமாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கலாச்சாரத்தில் ஒவ்வொரு பார்டர்லேயும் ஒவ்வொரு எல்லையிலையும் எல்லை கருப்பு சாமி, எல்லை சாமின்னு சொல்லுவாங்க. அந்த எல்லை சாமியில் முக்கியமான ஒரு சாமி யாருன்னு கேட்டிங்கன்னா கருப்பு சாமி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.